அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். இந்த மாதிரி நான் திருவண்ணாமலையையும் யோகிராம் சுகுமார் அவரையும் சேர்த்த மாதிரி இதை பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் உங்களுக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கரெக்டாக இந்த மலைக்குள்ள விழுது. நான் உங்களுக்கு தீபம் ஏற்றி ஒரு குட்டி யாகம் மாதிரி பண்ணுறேன். அப்போது கரெக்டாக இந்த மலை மேலே விழுது. அந்த அப்படியே உங்களுக்கு கார்த்திகை தீபம் அன்றைக்கி அந்த மலைக்குள்ளேருந்து எரியிற மாதிரி இது லாமினேட் பண்ணியிருக்கிறதுனால தெரியுது உங்களுக்கு. அதனால் அது பூஜை ரூம்லேயே வச்சுக்கிட்டேன் நான். இதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் கூட முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு மலையையும் திருவண்ணாமலையும் யோகிராமையும் சேர்த்த மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த பின்னாடி திருவண்ணாமலை யோகிராமுக்குடைய பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, அது அவருக்கே ஸ்பெஷலான ஃபோட்டோ. அது வாழ்க்கை இந்த குண்டலினி மாதிரி வாழ்க்கையினுடைய படிநிலைகள் மாதிரி அந்த பின்னாடி படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சா யாரோ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃபோட்டோவை மட்டும் அவர் ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டாராம். அந்த ஃபோட்டோ அங்கேயே திருவண்ணாமலை யோகிராம் சுகுமார் ஆசிரமத்திலே வந்து ஸ்பெஷலாக விநியோகம் பண்ணுறாங்களா என்ன தெரில. ஆனால் அதை பற்றி தேவிகம்மா பேசி தான் நான் இதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ என் கூட சேர்ந்து 11 முறை யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் ஜெயகுரு ராயான்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் நைட்டு ஒரு 12க்குள்ளே, ஏன்னா இன்றைக்கி யோகிராம் சுகுமாரோடைய நினைவு நாள்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு நினைவு நாள் அன்றைக்கி தான் அவருடைய இதுக்கு போனேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போனேன். அது ஒரே ஒரு முறை தான் போயிருக்கேன். சின்ன வயசு டூர் மாதிரி ஸ்கூலில் கூட்டின்னு போவாங்க, அப்போ போயிருக்கேன் திருவண்ணாமலைக்கு. இப்போ நான் போனது தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் இந்த சித்தர்கள் வழிபாடுனே வந்தது. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். யோகிராம் சுகுமார் சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறமா எழுதிட்டு உங்கள் வேண்டுதலை எழுதி யோகிராம் சுகுமார்னு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்காது ஃபோட்டோ, அதனால் யோகிராம் சுகுமார்னு மட்டும் எழுதிக்கோங்க. அதில் அதை பார்த்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ என் கூட சொல்லிவிடுங்க. யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் ஜெயகுரு ராயா. 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 யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் ஜெயகுரு ராயா. 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 இதை இப்போ எங்கள் கூட சொல்லிட்டீங்க இல்லைங்களா? இதே மாதிரி நீங்கள் அப்புறமா எப்போ நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை எழுதுறீங்களோ பேப்பரில், அப்போது இதே மாதிரி ஒரு 11 முறை சொல்லிவிட்டு, இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் என்றைக்கு சொன்னாலுமே அதுக்கு பயங்கர வேல்யூ உண்டு. யோகிராம் சுகுமார் அப்படி இந்த மாதிரி தான் சொல்லணும். அவரே உருவாக்கி வச்சுட்டு போன விஷயம். அதே மாதிரி இந்த பெயர்கள் தான் ரொம்ப முக்கியம். நீ வந்து பூஜை புனஸ்காரம் கற்பூர ஏற்றத்தை விட அவங்க பெயரை உச்சரிக்கிறதுலையே உனக்கு அந்த கடவுளை நீ எவ்வளோ பூமியில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கனெக்ட் ஆகிடுவேன்ற விஷயத்த அந்த சூட்சுமத்தை சொல்லிட்டு போனவர் இவர். அது ஒரு பக்கம் நான் இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ராகவேந்திரர் வந்து வர 24ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் டெய்லி வந்து 369 முறை எழுத சொல்லியிருக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் வாயில் கூட சொல்லிவிடுங்க அந்த ராகவேந்திரது. இது கூடவே நீங்கள் நீம் கரோலி பாபாவையும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீம் கரோலி பாபா போற்றி, 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 நீம் கரோலி பாபா போற்றி. இவர் வந்து ஃபஸ்ட்டு ராகவேந்திரர் வந்து முதல்ல நான் எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் நான் ராகவேந்திரரை. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு வரைஞ்சிட்டு ஃபோட்டோவெல்லாம் பண்ணல. எடுத்த உடனே அவரை நான் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பததாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனபே அப்படின்றத சொன்னேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதை சொல்லி முடித்தோடனே ஒரு 11 மணி நேரத்தில் ஒரு ஹாப்பியான நியூஸ் வரலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விக்கெட்டான சூழ்நிலையிலேருந்து அதுலேருந்து நீ வெளியே வர மாதிரி வரும். இதுக்கவே சுகபிரமரம் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சுகபிரமரம் இந்த இடத்துல நான் வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் சமயபுரம் மாரியம்மாவை சித்ராதேவி நமகன்னு சொல்லிட்டு அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, இது ராதமாதங்கியோட கோலம். எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் உங்களுக்கு.